Here I am to worship, here I am to bow down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகான மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், பேழை என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களை முற்றிலுமாக உம்முடைய திருசமூகத்துக்கு நேராக தாழ்த்துகிறோம். தேவன், நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்து, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய இருதயத்திலே நீர் தகப்பனே ஒரு உறுதியான ஒரு வார்த்தைகளாக எழுதி வைத்து அதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக கடைசி காலத்தில் வாழ்கிற நாங்கள் தகப்பனே உணர்வுள்ள இருதயத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ தேவன் நீர் உதவி செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இறக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு விசேஷமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த சத்தியம் மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக நிச்சயமாக இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மத்தேயுவின் புஸ்தகத்தில் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷர்கள் ஒரு சில காரியங்களை குறித்து கேள்வி எழுப்புவார்கள். அதில் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, உம்முடைய வருகையை நாங்கள் எப்படி அறிந்து கொள்கிறது? உம்முடைய வருகை நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று இயேசுவினிடத்தில் கேள்விகளை எழுப்புவதை நாம் காணலாம். அதற்கு தேவன் கொடுத்த பதில் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 24வது அதிகாரத்திலே அற்புதமான பதில்களை தேவன் கொடுத்திருப்பார். அதிலிருந்து ஒரு விசேஷமான சம்பவத்தை மையமாக வைத்து இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்திலே 37வது வசனம் முதல் 39வது வசனம் வரை ஒரு அருமையான காரியத்தை தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். வசனம் 37 இருந்து வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசுவானவர் அவருடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தும் பொழுது வேறொரு காரியத்தை மேற்கோள் காட்டி இந்த இடத்தில் எப்படி நடந்ததோ அதே சம்பவம் மீண்டுமாக என்ன செய்யும், அரங்கேறும் என்று கூறுகிறது நம்மால் காண முடியும். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உம்முடைய இரண்டாம் வருகை நாட்களிலே இந்த உலகம் எப்படி இருக்கும், அதை வச்சு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சு கொள்றது? தேவன் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாரு. எதை குறிப்பிடுறாரு? நோவாவின் நாட்களில் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிச்சதோ அதே காரியங்கள் மீண்டுமாக என்ன செய்யும், சம்பவிக்கும். அப்படி நோவாவின் நாட்கள்ல உலகத்துல என்ன காரியங்கள் சம்பவிச்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜனங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய சிந்தையின்படி தனக்கு விருப்பமான காரியங்களை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கடவுளை பத்தின பயமே இல்லாம பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் தன்னுடைய சொந்த இச்சையை தன்னுடைய ஆர்வத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதே போல காலம்தான் கடைசி காலமும் இருக்கும் அப்படின்ட்டு தேவன் ஏற்கனவே நமக்கு எச்சரிப்பாக என்ன செஞ்சிட்டார், சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே கடைசி காலமானது அப்படி இருக்குதா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது நம் அனைவருக்கும் தெல்ல தெளிவாக பதில் தெரியும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நோவாவின் நாட்கள்ல என்ன பாவங்கள் இந்த உலகத்துல இருந்துச்சோ அதை விட மிஞ்சும் அளவுக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, பாவங்கள் நிரம்பிக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு இந்த பேழையை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த நோவாவின் நாட்களை தேவன் மையப்படுத்தும் பொழுது அந்த நோவாவின் நாட்களில் நடந்த அந்த அழிவிலே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மிருகங்களையும் காத்தது ஒரு பேழை தான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இந்த உலகம் முற்றிலும் முழுவதுமாக அழிந்து போகும் பொழுது அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய ஜீவன் என்ன செஞ்சுக்கிட்டு காத்து கொண்டது. அப்போ அந்த பேழை அந்த நாட்களில் அந்த மனிதர்களின் ஜீவனை காத்தது என்றால், இந்த கடைசி காலத்துல மீண்டுமாக இந்த உலகம் அழியும் பொழுது தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்கு நிச்சயமாக ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார்.
அப்போ இந்த கடைசி காலத்துக்கான பேழை என்ன என்பதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த பேழை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்கிறது நிமித்தமாக என்ன மாற்றங்களை நாம் அடைய போகிறோம், அந்த பேழை எப்படிப்பட்ட அனுபவத்தை மனிதர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை இந்த நாளில் நாம் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். சரி, இந்த பேழையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலகத்தை நிச்சயமாக தேவன் நோவாவின் காலத்தில் அழிப்பார் என்பதற்கு என்ன ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நோவாவின் நாட்களுக்கு முன்பாக ஏனோக்கு என்னும் மனிதன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தார், வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த ஏனோக்கு தேவனோடு அதிகமாக சஞ்சரித்த ஒரு மனிதன் என்பது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அந்த ஏனோக்குக்கு ஒரு குமாரன் இருந்தார். அந்த குமாரனோட பேர் என்ன, மெத்துசலா. இந்த மெத்துசலாவை கொண்டு இந்த உலகத்திற்கு அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை அந்த நாட்களில் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டாங்க, தெரிந்து கொண்டார்கள். ஏன் அந்த மெத்துசலாவை கொண்டு தெரிந்து கொண்டார்கள், எந்த விதத்தில் தெரிந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், மெத்துசலா என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்றால் இவன் மரிக்கும் நாளில் அது சம்பவிக்கும், அல்லது இவன் மரிக்கும் நாளில் அந்த காரியம் அரங்கேறும். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியும் சொல்லாம மறைமுகமாக தேவன் அங்கு வெளிப்படுத்துகிறதை நம்மால் காண முடியும். ஏனோக்கு எதனாலே தன்னுடைய மகனுக்கு மெத்துசலா என்று பெயரிட்டார் என்றால், ஏனோக்கிடம் தேவன் நிச்சயமாக கூறியிருந்தார், இந்த உலகத்தின் பாவங்களும் அக்கிரமங்களும் ரொம்ப பெருகிட்டு இருக்கு, சீக்கிரமாக இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன். அந்த அழிவை தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பாக உணர்த்தும் மனமாக ஏனோக்கு தன்னுடைய மகனுக்கு மெத்துசலா என்று பெயரிட்டிருந்தார். அப்போ உண்மையிலேயே மெத்துசலா மரித்த நாளில் இந்த உலகத்தில் அழிவு நடந்துச்சா? ஏன்னா அந்த பெயரோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், இவன் மரிக்கும் நாளில் அந்த காரியம் அரங்கேறும், இவன் மரிக்கும் நாளில் அந்த காரியம் சம்பவிக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். அப்ப நிச்சயமாகவே நோவாவின் நாட்களில் இந்த உலகம் அழியும் பொழுது மெத்துசலா மரிக்கும் போதுதான் அந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டுச்சான்னு பார்த்தோம்னா, அருமையாக வேதமே நமக்கு அது தெளிவாக கூறுகிறது. எப்படி நம்ம அதை கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, மெத்துசலா லாமேக்கை பெற்றெடுக்கும் போது ஆதியாகமம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போமே. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக கூறுகிறது, மெத்துசலா லாமேக்கை பெற்றெடுக்கும் போது என்ன செஞ்சாருன்னா, மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். முதல்ல இதை நம்ம நினைச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். மெத்துசலா 187வது வயதில், தனக்கு 187 வயது ஆகும்போது லாமேக்கை பெற்றெடுக்கிறதை நம்மால் காண முடிகிறது. அதற்கு பிற்பாடு லாமேக்கு நோவாவை பெற்றெடுக்கும் பொழுது அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தோம்னா, 5வது அதிகாரம் 28வது வசனம், லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இங்க நோவோட பெயர் வைக்கும்போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே. பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியானது என்ன செய்யப்பட்டுச்சு, சபிக்கப்பட்டுச்சு. அந்த பாவிகளின் நிமித்தமாக இந்த பூமியானது என்ன செய்யப்பட்டுச்சு, சபிக்கப்பட்டுச்சு. சரிங்க, ரெண்டாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முதல்ல லாமேக்கு மெத்துசலா, நம்ம லாமேக்கு நோவாவை பெற்றெடுக்கும் போது லாமேக்கோட வயசு என்ன, 182. மெத்துசலா லாமேக்கை பெற்றெடுக்கும் போது வயசு என்ன, 187. இந்த ரெண்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, நோவா இந்த உலகத்திலே ஜலப்பிரளயம் வரும்பொழுது அவருக்கு எத்தனை வயசா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 600 வயதா இருந்தது. நம்ம வேதத்துல பார்க்கலாம், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும், ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். மெத்துசலால இருந்து லாமேக்கு வர 187 வயசு. லாமேக்கு பிறந்ததிலிருந்து நோவா பிறந்தது வர 182 வயது. இந்த ரெண்டுமே மெத்துசலாவோட வயசோட சேரும். அதற்கு பிற்பாடு நோவா பிறந்ததுக்கு பிற்பாடு 600 வயது நோவாக்கு ஆகும் பொழுது இந்த பூமியில ஜலப்பிரளயம் வந்துச்சு. அப்ப இந்த மூன்றையும் கூட்டி பார்க்கும் போது எவ்வளவு வருது அப்படின்னா 969 வருடம். 969 வருடம். மெத்துசலாவுடைய வாழ்நாள் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது 969 வருடம்.
அப்போ தெளிவாகவே நமக்கு தெரிகிறது, மெத்துசலா எந்த வருஷம் இறந்தாரோ அந்த வருடத்தில் என்ன நடந்துச்சு? இந்த பூமியில அழிவு வந்துச்சு. அப்போ தேவன் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கார். அவருடைய வார்த்தை அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி மாறாத ஒரு வார்த்தையாக நம்மால் காண முடிகிறது. சரி, தேவன் சொன்ன அதே காரியம் அங்கு அரங்கேறிச்சு. ஆனால் அந்த உலகம் அழியும் போது பேழை என்ற ஒன்று நோவாவினால் உருவாக்கப்பட்டது நிமித்தமாக, தேவன் சொன்னபடி நோவா செய்தது நிமித்தமாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த ஒவ்வொரு ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டுச்சு. இன்றைக்கான பேழை என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்னா, முதல் காரியம் அந்த பேழை எதை குறித்து பேசுகிறது என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த அந்த பேழை இன்றைக்கு வேற எதுவுமே இல்லை, நம்முடைய சபை. அந்த பேழைக்குள்ளாக சென்ற ஒவ்வொரு ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த கடைசி நாட்கள்ல இந்த உண்மையான சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு ஜீவன்களும் நிச்சயமாக என்ன செய்யப்பட போகுது? காப்பாற்றப்பட போகுது. அந்த மழை பெய்யும் போது அந்த மழை நீரில் சிக்கிக் கொள்ளாதபடி, அந்த அழிவுக்கு தன்னை பாத்திரவானாக மாற்றிக் கொள்ளாதபடி இந்த பேழைக்குள்ளாக இருந்தது நிமித்தமாக அவர்கள் ஜீவனோடு என்ன செய்யப்பட்டாங்க? காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நோவா பேழையை கட்டிக்கொண்டே தன்னுடைய ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தார்? செய்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய சபையை கட்டிக்கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். நோவா பேழையை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 24 மணி நேரம் பேழையை சரி செய்யற வேலையை மட்டும் அவர் என்ன செய்யல? பார்க்கல. நீதியாய் பிரசங்கித்த நோவா, நீதியாய் நோவா இந்த உலகத்தில் என்ன செஞ்சானா? பிரசங்கித்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு அழிவு சமீபமாக இருக்குது என்பதை நோவா உணர்ந்தாரோ அந்த அளவுக்கு ஜனங்களிடத்தில் பிரசங்கிப்பதை நோவா என்ன செய்யல? கைவிடல. இந்த கடைசி காலத்துல இந்த பேழையாகிய சபை நம்மை காப்பாற்றும் என்பதை அறிந்த உடனே பேழை என்ற சபையை மாத்திரம் நம்ம பிடித்துக் கொண்டு இருந்துடக்கூடாது. இந்த சபையோடு சேர்ந்து நாம் இந்த உலகத்தில் சத்தியத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அதுக்கு நம்ம முற்படுறோமா? ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்தா மட்டும் போதும். ஆலயத்தில் வந்து ஒரு 3 மணி நேரம் ஆலயத்திலிருந்து தேவனை துதித்து பாடி அந்த வசனத்தை வாசிச்சு அந்த ஜெபத்தை பண்ணிட்டு போனா மட்டும் போதும். அந்த வாழ்க்கையை நோவா வாழல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோவா வாழல. அவருடைய எண்ணம் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று எப்படி இருந்துச்சோ அதே வேளையில மற்றவர்களும் காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த பிரசங்கங்களை அவர் என்ன செஞ்சாரு? பிரசங்கித்தார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய விலங்கோ அல்லது ஒரு பெரிய பாம்போ ஒன்று உள்ள இருக்குது அப்படின்னா, நம்ம உள்ள போகும்போது அதை பார்த்துட்டு வெளியே வந்து அடுத்த மனிதன் உள்ளே செல்லும் பொழுது அவன்கிட்ட சொல்லுவோமா சொல்லாம இருப்போமா? நிச்சயமா சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? உள்ள போனா அந்த பாம்பு இவன் என்ன செஞ்சிடும்? தீண்டிடும். உள்ள போனா ஒருவேளை அந்த மிருகம் என்ன செஞ்சிடும்? காயப்படுத்துற என்ற எண்ணத்துடனே அவன் அதற்கு பலியாகி விடக்கூடாது, அதனால் அவன் காயப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தோட நம்ம நிச்சயமா என்ன சொல்லுவோம்? அதை தடுப்போம். அதே ஒரு எண்ணம் நோவாவின் இடத்துல காணப்பட்டுச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே நம்மளுடைய இருதயத்தை திறந்து நம்ம பார்ப்போம். அழிவு மிக சமீபமாக இருக்குது. உலகத்தின் மனிதர்கள் அந்த அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அது அழிவுதான் என்று நன்கு தெரிந்ததுக்கு பிற்பாடும் அந்த மனிதர்களை தடுக்கிறதற்கு எவ்வளவு முயற்சிகளை நம்ம ஏறெடுக்கிறோம். நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு உண்மையான சத்தியம் தெரிஞ்சா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், என் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருந்தா போதும். தேவன் நம்மை மாத்திரம் பிள்ளைகளா பார்க்கல. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக குழந்தைகளாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு முன் கொடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய சபையை பிடித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லணும். அதுதான் இந்த பேழை கற்றுக் கொடுக்கிற முதல் காரியமாக இருக்குது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம்னா, இந்த பேழை கட்டும் பொழுது அந்த பேழையை அதனுடைய விரிசல்கள், அந்த பேழையில ஒவ்வொரு பலகைக்கும் இடையிலான அந்த கேப் ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சார் அப்படின்னா கீழே கொண்டு அடைத்தார்கள். கீழ் தெரியல, கீழ் கொண்டு பூசினான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த கீழ் எதை குறிக்குது? இந்த பேழை எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த கீழ் இப்ப எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கீழ் இல்லை அப்படின்னா நீர் என்ன செஞ்சிடும்? பேழைக்குள்ளாக சென்றோம். இந்த நீர் பேழைக்குள்ளாக சென்றுட்டு அப்படின்னா அந்த பேழை என்ன செஞ்சிடும்? கவிழ்ந்துடும். அப்போ அந்த கீழ் இன்றைக்கு எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு என்ற ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறது.
இந்த சபையில அன்பு என்பது இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் பழமையான சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் சரி, அந்த அன்பு என்னும் கீழ் என்பது அந்த சபையில இல்லாமல் போனால் நிச்சயமாக அந்த சபை அந்த அழிவில மூழ்கி போயிடும். இந்த உலகத்துல அந்த நாட்கள்ல நிச்சயமாக அவ்வளவு பெரிய அழிவின் மத்தியில அந்த படகு, அந்த பேழையானது காக்கப்பட்டது என்றால் தேவன் அவர்களை பாதுகாத்தார். ஆனால் தேவன் அந்த பேழையை சுற்றிலும் கீழ் பூச சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய சபையில எவ்வளவு கீழே நம்ம பூசிருக்கிறோம், எவ்வளவு அன்பு நம்மளுடைய சபைகள்ல இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குமான வேறுபாடுகள் சபையில் என்ன செஞ்சுட்டு இருக்குது, இன்னைக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. தன்னுடைய அந்தஸ்தை குறித்த வேறுபாடு, தன்னுடைய இனத்தை குறித்த வேறுபாடு, தன்னுடைய அடையாளத்தை குறித்த வேறுபாடுகள். இன்னைக்கு சபையில 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 50 பேர் ஒரு கூட்டமா இருப்பான், 20 பேர் ஒரு கூட்டமா இருப்பான், இன்னொரு 30 பேர் ஒரு தனி கூட்டமா இருப்பான். இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட ஒரு இடமாக தேவன் இருக்க விரும்பவே இல்லை. அவங்க ஒரே கூட்டமா இருக்கணும், அவங்களிடத்துல அன்பு காணப்பட வேண்டும். பெரியோர் சிறியோர் என்ற ஒரு வேற்றுமை இல்லாதபடி, அந்தஸ்து மிகுந்தவன் அந்தஸ்தில் குறைந்தவன் என்ற வேற்றுமை இல்லாதபடி அனைவரும் தேவனுக்கு முன்பாக சமமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் நாம் அனைவரையும் ஒரே தேவனுக்கு, ஒரே தகப்பனுக்கு குழந்தைகளாக மாற்றுகிற இடம். நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த ஆலயம் அன்பு நிறைந்த ஒரு இடமாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவருடைய ஆலயத்தில் இருக்குதா? ஆலயத்துக்கு செல்லும் போதே நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு கூட்டம், நமக்குன்னு ஒரு நண்பனை நம்ம தெரிந்தெடுத்துக் கொண்டு ஆலயத்துக்கு செல்றோமா? ஆலயம் என்பது தேவன் வந்து வாசம் செய்யும் ஒரு இடம். தேவன் நம்மை சந்திக்கிறதற்கு இறங்கி வரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நாம் உண்மையிலேயே தேவனை பார்க்க செல்கிறோமா, அல்லது என்னுடைய மேன்மையையும் என்னுடைய அந்தஸ்தையும் என்னுடைய மேட்டுமையும் மற்றவர்கள் கண்டு வியக்கிறமாக நம்ம அந்த இடத்துக்கு முற்படுகிறோமாங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி ஒரு சிறு துவாரத்தின் நிமித்தமாக தண்ணீர் உள்ளே வந்து ஒரு படகை கவிழ்த்து போடுமோ, அப்படிப்பட்ட ஒரு சிறு அன்பின் குறைபாடு ஒரு ஆலயத்தில் காணப்பட்டாலும் நிச்சயமாக அது அந்த ஆலயத்தையும் சரி, அந்த ஆலயத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக அதை என்ன செய்யும், பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயம் என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் அன்பால் நிறைந்தது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளது, பொறுத்து போகும் எண்ணம் கொண்ட ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயமானது காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த பேழை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு, கீழ்பூசப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிச்சது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தின் மிருகங்கள் ஒவ்வொன்றும் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிச்சு. அந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான விலங்குகளாக என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. நாட்டு மிருகங்களும் அங்க இருந்துச்சு, காட்டு விலங்குகளும் அங்க இருந்துச்சு, சிங்கம் புலியும் அங்க இருந்துச்சு, மானும் மாடுகளும் அங்க இருந்துச்சு. ஆனா எப்படி இந்த மிருகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளாமலோ, ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று கோபப்படாமலோ, ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று எழும்பாமலும் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாள்ல அந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் சரி, ஆலயம் என்னும் இந்த பேழைக்குள்ளாக வரும்பொழுது வித்தியாசமான சிந்தை உள்ளவன், வித்தியாசமான குணங்களை உள்ளவன் என்ன செய்யறான், அவனுடைய புத்தி மாற்றப்படுகிறதை நம்மால் காண முடியும். அவருடைய சுபாவம் நிச்சயமாக ஆலயத்துக்குள்ளாக வரும்பொழுது மாறும் என்பதை நம்மால் காண முடிகிறது. உண்மையான அன்போடு, உண்மையான ஒரு விசுவாசத்தோடு, உண்மையான ஒரு ஈடுபாடோடு இந்த பேழைதான் என்னை பாதுகாக்கும், இந்த பேழையின் அடித்தளமாக நிச்சயமாக கீழ் என்பது அன்பின் நிமித்தமாக இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய சுபாவமும் நிச்சயமாக மாறும். நீங்க எவ்வளவு கோபக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மூர்க்கம் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது, அந்த பேழைக்குள் பிரவேசித்த ஒவ்வொரு மிருகங்களும் தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து வந்த மிருகங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மிருகங்களும் பேழைக்குள்ள வரும்பொழுது தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டதை நம்மால் காண முடிகிறது.
அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது நம்முடைய சுபாவம் மாற்றப்படும். அப்போ இன்னைக்கு நம்முடைய சுபாவம் இன்றளவு மாற்றப்படவில்லை என்றால், இத்தனை வருடங்களாக நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன், இத்தனை வருடங்களாக இந்த சபை கூடி வருவதில் நானும் ஒரு பங்காளியா இருக்கிறேன், ஆனா இன்னும் நான் கோபக்காரனா தான் இருக்கிறேன், ஆனா இன்னும் நான் ஒரு சக மனுஷனை வெறுக்கிற ஒரு குணத்தோட தான் நான் காணப்படுறேன் அப்படின்னா, அந்த மிருகங்களை காட்டிலும் எவ்வளவு மோசமான நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மிருகங்களுடைய சுபாவம் மாற்றப்பட்டது போல ஆலயத்தில் முழுமனதோடு பிரவேசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் நிச்சயமாக மாற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 4வது காரியம், மிருகங்கள்லாம் உள்ள பிரவேசிச்சுட்டு தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சு சொன்னாரு? பேழைக்குள்ள பிரவேசிக்க சொன்னார். எல்லாரும் பிரவேசிச்சதுக்கு பிற்பாடு ஒரு சம்பவம் அரங்கேறியது. என்ன அப்படின்னா, அந்த பேழையின் கதவானது என்ன செய்யப்பட்டுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. இந்த பேழையின் கதவு அடைப்பு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிருபையின் காலம் எப்போ முடியும் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்றைக்கும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. கிருபையின் காலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த கிருபையின் காலத்தை நம்ம எப்படி செயலாற்றணும் அப்படின்னா, என்னுடைய பாவத்தை எல்லாம் களைந்து நான் ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நீதிமானாக மாற வேண்டிய இந்த கிருபையின் காலத்துல நான் அவருக்கு செவி சாய்க்காமல் என்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு வந்தால், நிச்சயமாக ஒரு நாள் அந்த கதவுகள் அடைக்கப்பட்டது போல அந்த கிருபையின் காலமும் ஒரு முடிவுக்கு வரும். அந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வருவதற்கு முன்பாக, கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு எச்சரிப்பை நோவா இந்த உலகத்துக்கு கொடுத்திருப்பார் என்பதை நாம் சற்று சிந்திக்கணும். 120 வருஷம் 120 வருஷம் ஒரு மனுஷன் உலகத்தில் நின்று எச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த எச்சரிப்பை ஒருவரும் செவிசாய்த்து கேட்கல. இந்த கடைசி காலத்திலையும் அதே எச்சரிப்பு இந்த உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் பங்கு பெறும்போது ஆலயத்தில் நமக்கான எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த எச்சரிப்பை நாம் கேட்காத பட்சத்தில், எப்படி அந்த கதவு அடைக்கப்பட்டு அனைவரும் வெளியே இருந்தார்களோ அதே போல இந்த கிருபையின் காலத்தின் கதவும் அடைக்கப்படும் போது அதற்கு பிற்பாடு நம்மால் என்ன செய்ய முடியாது? உள்ளே பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த கதவை நம்மால் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அந்த எச்சரிப்பின் காலத்தின் முடிவில் நம்ம எந்த இடத்துல இருக்க போறோங்கிறதை நம்ம நினைச்சுக்கணும். இன்றைக்கு சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, கதவு அடைக்கப்பட்டுச்சு. கதவு அடைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மனிதர்கள் நினைத்து கூட பார்க்காத ஒரு காரியம் அரங்கேறியது. அவருடைய கண்களிலோ அவருடைய இருதயத்திலோ அதுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க கண்டதே கிடையாது. என்ன அப்படின்னா, மழை பெய்தது. வானத்தின் ஊற்றுக்கண்கள், பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து நீரினால் நிறைய தொடங்குச்சு பூமி. வானத்திலிருந்து மழை நீர் கொட்டியது. இப்படி ஒரு சம்பவத்தை இந்த உலகத்தின் ஜனங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மழை அந்நாள் வரைக்கும் என்ன செய்யல, இந்த பூமி மேல பெய்ததே கிடையாது. எதிர்பாராத நேரம், தங்களுடைய சொந்த சித்தத்தின்படி, தங்களுடைய சொந்த சிந்தையின்படி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். இந்த விலங்குகளும் நோவாவும் அவருடைய குடும்பங்களும் உள்ளே பிரவேசிக்கும் போது அவர்களை கண்டு கேலி செய்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள், இன்னைக்கு உண்மையாகவே ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து தன்னை தேவனுக்கு பாத்திரவானாக மாற்றிக்கொள்ள விருப்பப்பட்டு தன்னுடைய கோணலான பாதைகள் ஒவ்வொன்றையும் செவ்வைப்படுத்தும் போது இந்த உலகம் நம்மளை பார்த்து நிச்சயமாக கேலி செய்யும். வாழ தெரியாத ஒரு மனுஷன், பிழைக்க தெரியாத ஒரு மனுஷன், முட்டாள், மூடன் என்ற வார்த்தைகள் நமக்கு நேராக இந்த உலகம் நிச்சயமாக என்ன செய்யும்? சொல்லும். அன்றைக்கு நோவாவை பார்த்தோம், இவங்க நிச்சயமாக அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த மழை வந்தது போல எதிர்பாராத நேரத்தில் தேவனுடைய வருகை இருக்கும். அந்த வருகை நாட்கள்ல பேழைக்குள்ள இருக்கிறவன் அறிவாளியா மாறிடுவான், பேழைக்கு வெளியே இருக்கிறவன் அனைவரும் முட்டாளா மாறிடுவான். திரளான ஜனங்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, நம்ம மட்டும் வித்தியாசமா ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாமும் என்ன ஆயிடுவோம்? முட்டாளா மாறிடும். இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை பார்த்து கேலி செய்தாலும் நாளைக்கு இந்த உலகம்
தான் தான் முட்டாள் என்பதை நிச்சயமாக என்ன செஞ்சுக்கிடும், அறிந்து கொள்ளும். அவருடைய வருகை என்றைக்கு இருக்க போகுது என்பது நாம் யாருக்குமே தெரியாது. நாம் நினையாத நேரம், திருடன் வருகிறதை போல நான் வருகிறேன் அப்படின்னு வேதத்தில் தேவன் சொல்றார். அப்போ யாருடைய சிந்தைக்கும் எட்டாத நாள், யாருடைய எண்ணத்திலும் உதிக்காத நேரம் தேவன் வரப்போறார். ஆனா நம்முடைய சொந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு, நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு, தேவனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கையில நாம் புரண்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த மழை வந்து அனைவரையும் கதிகலங்க செய்தது போல அவருடைய வருகை நம்மளையும் அப்படி என்ன செஞ்சிடும், மாற்றி போடும். அந்த வருகை நாட்கள்ல வெளியே இருந்து கத்திக்கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருந்த மனிதர்கள் கூட்டத்தை போல நாமும் காணப்படும். கதவு அடைக்கப்பட்டாச்சு. நினையாத நேரம் மழை பெய்தது போல நினையாத நேரம் அவருடைய வருகையும் இருக்கும். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் என்னவென்றால், மழை பெஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடுனாங்க, பேழையை நோக்கி ஓடுனாங்க. அந்த பேழை எங்க இருந்துச்சோ அந்த பேழையை நோக்கி இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஓடுனாங்க. எதுக்காக? அந்த பேழையின் கதவை தட்டி உள்ள இருந்து நீங்க திறங்க, நாங்க தயவு செஞ்சு உள்ள வரோம்னு கூப்பிடுறதுக்காக. இரண்டு கூட்டமான ஜனங்கள் என்று காணப்பட்டாங்க. ஒன்று பேழைக்குள்ளாக இருக்கிறவர்கள், பேழைக்கு வெளியே இருக்கிறவர்கள். பேழைக்குள்ளாக இருந்தவர்கள் தங்களை பாதுகாப்பாக உணர்ந்தார்கள். பேழைக்கு வெளியே இருக்கிறவர்கள் பாதுகாப்பு அற்றவர்களாக உணர்ந்தார்கள். வெளியே இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, கூக்குரலிட்டு அலறினார்கள். அவருடைய வருகை நம்முடைய நினையாத நேரத்தில் இருக்கும் பொழுது பேழைக்கு வெளியாக இருந்த மனிதர்களைப் போல கூக்குரலிட்டு அலறக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இங்க இரண்டு விதமான கூட்ட ஜனங்களை நம்ம பார்த்தோம். பேழைக்கு உள்ளே இருக்கிறவர்களும் பேழைக்கு வெளியே இருக்கிறவர்களும். எதிர்பாராத நேரத்திலே மழை பெய்யும் பொழுது வெளியே இருக்கிறவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது என்றால், பேழையை கதவை தட்டுகிற ஒரு நிலைக்கு அவர்கள் இருந்தார்கள். பேழைக்குள்ளாக இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், தேவன் தங்களை ரட்சித்தார், அவர் தங்களை பாதுகாத்தார் என்ற எண்ணத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற ஒரு நிலையிலே காணப்பட்டார்கள். இந்த வசனம் நமக்கு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்துல தேவனுடைய வருகை நாம் எதிர்பாராத நாளில் இருக்கும் பொழுது அன்றைக்கும் இரண்டு கூட்டமான ஜனங்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, இவரே என்னுடைய தேவன், இவரே என்னுடைய கர்த்தர், இவருடைய ரட்சிப்பில் நான் கலிகூறப் போகிறேன், இவருக்காகவே நான் காத்திருந்தேன் என்ற வார்த்தைகளை ஒரு கூட்டம் சொல்லும். அதே வேளையில இன்னொரு கூட்டம் இருக்கும், பேழைக்கு வெளியே இருந்த கூட்டத்தை போல. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்தால், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து எங்களை என்ன செஞ்சுக்கோங்க, மறைத்து போடுங்க. அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவரே தேவன், இவரே கர்த்தர்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரை எங்களால் என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதனால கண்மலைகளே நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் மீது விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா எங்களை கொண்டு போட்டுருங்க, எங்களால் தேவனை பார்க்க முடியல. இன்னைக்கு எந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போறோம் என்பதை நாம் தேர்வு செய்யணும். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றளவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நோவா 120 வருஷம் பிரசங்கித்ததுக்கு பிற்பாடும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாதது போல, என் ஜீவனுள்ள நாள் இந்நாள் மட்டும் நான் சத்தியத்தை கேட்டும் என்னுடைய செவிகளிலே உண்மையான பாதை எது என்பது ஒரு மனிதன் சொல்ல கண்டும் நான் அதன்படி நடவாமல் என்னுடைய செவிகளை அடைத்து கொண்டு என்னுடைய சுய விருப்பத்தின்படி நடப்பேனே ஆனால், கடைசி நாட்களில் கண்மலைகளை பார்த்து யார் அவருக்கு முன்பாக நிலையில் இருக்கக்கூடும், என் மீது விழுந்து என்னை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு அவல நிலைக்கு நாம் நிச்சயமாக ஆளாவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது
உயிருள்ள சாட்சியை வைத்து நோவா பிரசங்கித்ததை நாம் வேதத்தில் பார்க்கலாம். இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகத்திற்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த மெத்துசலா என்ற மனிதர் இருக்கிறாரு. இந்த மனிதன் மரணிக்கும் போது இந்த உலகத்துக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த உலகத்தை தேவன் அழிக்கப் போகிறார். நாம் செய்த நீதிகேடு நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, பாவம் இந்த உலகத்தில் பெருகினது நிமித்தமாக இந்த உலகத்தை தேவன் தண்ணீரினால் அழிக்கப் போகிறார் என்ற சத்தியத்தை நிச்சயமாக நோவா பிரசங்கிச்சிருப்பார். தேவன் நோவாட்ட சொல்லிட்டார், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், நீ இந்த பேழையை உருவாக்குன்னு. தேவன் சொன்ன வார்த்தைகளை நோவா மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு நமக்கும் தேவன் சொல்லிட்டார், இந்த உலகத்துல பாவம் பெருகிருச்சு, கடைசி நாட்கள்ல நான் வந்து அவர்களுடைய கிரியைக்கு தக்க நான் என்ன செய்ய போறேன், தண்டனையை கொடுக்க போறேன், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்ட்டு. ஆனால் நோவா பிரசங்கித்தது போல இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்கிறோமா? நோவாவை கொண்டு இந்த உலகத்தை தேவன் எப்படி எச்சரித்தாரோ அதே போல நம்மை கொண்டு எச்சரிக்கிறது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நம்ம எச்சரிப்பின் சத்தியத்தை இந்த உலகம் முழுவதும் சொல்றோமா? வேதம் சொல்லுது, மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒரு முடிவு வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த சுவிசேஷத்தை பூமி எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கும் வண்ணமாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் யார் அப்படின்னா நம்ம தான். நமக்கு தான் அந்த கடமை இருக்குது. ஆனால் அந்த சத்தியத்தை சத்தியமாக, அந்த சாட்சியை சாட்சியாக, இந்த சுவிசேஷத்தை உண்மையான சுவிசேஷமாக கொண்டு பிரசங்கிக்கிறதற்கு நம்மளுடைய இருதயம் இன்றைக்கு தயாராக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். சகல ஜாதியினிடத்திலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய நம்மளுடைய கால்களை முடக்கி கொண்டு, நமக்கொன்று ஒரு எல்லையை பிறப்பித்துக் கொண்டு, நமக்கென்று ஒரு அந்தஸ்தை நாமே நினைத்து கொண்டு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று உலகத்தோடு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்தோடு சேர்ந்து அழிந்து போய்விடுவோம். அந்த நோவா உயிருள்ள சாட்சியாக வைத்திருந்தது அந்த மெத்துசலா என்றால், நான் உயிருள்ள சாட்சியாக இந்த வேதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது அதற்கான சாட்சியை இந்த வேதம் கொடுக்கணும்ல. இந்த வேதம் தான் உயிருள்ள சாட்சின்னு வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாய் இருக்கிறது என்றான். இந்த வேதம் சாதாரண புஸ்தகம் இல்ல, தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு புத்தகம். இந்த தீர்க்க தரிசனத்தில் ஆவியாய் இருக்கிறது என்றால் ஜீவனோடு இருக்கிறது என்று அர்த்தம். ஜீவனோடு இருக்கிறது என்றால் உயிருள்ளதாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த உயிருள்ள புத்தகத்தை எடுத்து சுமக்கிற நம்ம எவ்வளவு பெரிய சத்தியத்தை, எவ்வளவு பெரிய ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்யணுங்கிறத யோசிச்சு பாருங்க. நோவாவின் இடத்தில் இருந்தது ஒரு சாட்சி, நம் கைகளில் இருக்கிற புத்தகத்தில் இருக்குது 1000 சாட்சிகள். நோவாவின் ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரசங்கம், நம்முடைய முயற்சிகள் எவ்வளவு பெருசா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இன்றளவும் நோவாவை போல நம்ம வாழணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை நோவாவின் வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கையாக இல்லாவிட்டால், பேழையின் கதவு அடைக்கப்பட்ட வேளையிலே, இந்த உலகத்திலே ஜலப்பிரளயம் உருவான வேளையிலே ஜனங்கள் எந்த அளவுக்கு தேவனை நோக்கி மன்றாடினார்களோ, எந்த அளவுக்கு கூக்குரல் இட்டார்களோ, எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி தன்னுடைய ஜீவனை இழந்தார்களோ, அதே ஒரு நிலைக்கு நாமும் ஆளாவோம். ஒருவேளை நோவாவை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணமாக வைத்து அந்த வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தி கொண்டால், பேழை என்னும் சபைக்குள்ளாக பிரவேசித்து அந்த சபையோடு சேர்ந்து சத்தியத்தை உலகெங்கிலும் உரைத்து
கீழென்னும் அன்பை கொண்டு சபையை நாம் ஒருவரோடு ஒருவர் இணைத்து கொண்டு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு நாம் அனைவரும் ஒரே குழுவாக இணைந்து செயல்படும் போது அன்பானது அனைத்து பாவங்களையும் என்ன செய்யும்? மூடுங்கிறத பார்க்கும். அன்பு சகலத்தையும் தாங்குங்கிறத பார்க்கும். கொரிந்தியர் புஸ்தகத்துல அன்பு சகலத்தையும் நம்புங்கிறத பார்க்கும். அந்த அன்பை அடிப்படையாக வைத்து சபையோடு சேர்ந்து நாம் இருக்கும் பொழுது, இந்த சபைக்குள்ளாக கடந்து வரும்பொழுது நம்முடைய குணமானது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடந்து வந்ததுக்கு பிற்பாடு நிச்சயமாக அந்த குணங்கள் மாறி ஒரு நீதியுள்ள நீதிமானாக நாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்வோம்? சாட்சி கொடுப்போம். அந்த பேழைக்குள்ள வந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட மிருகங்களாக இருந்தாலும் பேழைக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு அந்த மிருகங்களுடைய குணங்கள் என்ன செஞ்சு? மாறுச்சு. குணாதிசயங்கள் மாறுச்சு. இன்றைக்கு நம்முடைய குணமும் நம்முடைய குணாதிசயமும் எப்படி இருக்குது? உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக இந்த உலகத்தின் அழிவுக்கு பிற்பாடு பேழையின் கதவு திறக்கப்படும் பொழுது புதிய உலகத்தை அந்த பேழைக்குள்ளாக இருந்தவர்கள் கண்டார்கள். நாமும் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு செவிசாய்த்து அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்தோமே ஆனால் இந்த உலகத்திலே அவர் இரண்டாம் முறை வரும்பொழுது இந்த உலகமே அழிவை காணும், ஆனால் நம்முடைய கண்கள் புதிய உலகத்தின் துவக்கத்தை காணும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த துவக்கத்தை காண இன்னைக்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கிறோமா? நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டோமே ஆனால் தேவன் முற்றிலும் முழுவதுமாக நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். ஆவியானவரின் சத்தத்துக்கு செவிசாய்ப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.